லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. யூடியூபர் சவுக் சங்கர் மேலும் 2 வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி. தற்போது இந்த 2 வழக்குகளுடைய பின்னணி என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் இதுவரைக்கும் 5 வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பா சென்னையில 2 வழக்கு, தேனியில 1 வழக்கு, திருச்சியில 1 வழக்கு, கோவையில 1 வழக்கு, இந்த மாவட்டங்களில் போடப்பட்ட 5 வழக்குகளை கைது செய்யப்பட்டிருக்காரு. குறிப்பா சென்னையில பெண் பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் கொடுத்த புகாரிலும், தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி கொடுத்த புகாரிலும் என தனித்தனியாக அங்க சென்னையில 2 வழக்குகள் பதியப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய ஆவணங்கள் இன்று கோவை மத்திய சிறையில அவரிடம் நேரில் கொடுத்து அந்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கோவையில சைபர் கிரைம் போலீசார் போட்ட வழக்குல கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம தேனியில கஞ்சா வைத்திருந்த, அவர் கார்ல கஞ்சா வைத்திருந்ததாக ஒரு வழக்கு, அதிலையும் நேற்றைய தினம் போலீசாரிடம் ஆவணங்கள் கொடுத்து அதில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இது மட்டும் திருச்சியிலையும் போடப்பட்ட வழக்குகளுக்கான ஆவணங்கள் சவுக்கு சங்கரிடம் நேரில் கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில 5 வழக்குகளை அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் மீது சேலம் மற்றும் நாகப்பட்டினம், ஊட்டி போன்ற மாவட்டங்கள்ல வழக்கு பதியப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த சூழல்ல அவருடைய கைது செய்யப்பட்டு மற்றும் அவர் மேல போடப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கு. இன்று அவருக்கு அரசு மருத்துவமனையில உடல் சிகிச்சை எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்கள்ல போலீசார் அவர்களை காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி கார்த்தி, உங்களுடைய தகவல்களுக்கு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.